கலை என்பதே ஒரு ஈடுபாடு தான். ஈடுபாடு இல்லாத கலை என்பது உள்ளீடு இல்லாமல் இருக்கும். எல்லா பாடல்களுக்குமே மனசு ஈடுபட்டு தான் எழுதுகிறது என்ற போதிலும் கூட இந்த மெலோடியஸ் சாங்ஸ், மெல்லிசை பாடல்கள், அதிகமான கருவிகளின் ஆதிக்கம் இல்லாத மனசை வருடி கொடுக்கிற மயிலிறகு கீதங்கள் அப்படின்னு சில ஒரு ஜாதி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாட்டு எழுதுகிற போது மனசுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சொற்களும் கூட அந்த கல்லிலிருந்து நார் உரிப்பது மாதிரி இல்லாமல் பூவிலிருந்து வண்டு தேனெடுப்பது மாதிரி இயல்பாகவே வந்து விழுந்து விடுகின்றன. அப்படி ஒரு பாட்டு நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாட்டு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானேன்னு ஒரு பாட்டு. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு, என்னைத்தானே. ரொம்ப எனக்கு இப்போ கேட்டால் கூட ரொம்ப மயக்கமாக இருக்குது. இதற்கு ஒரு சிறப்பு காரணம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், நான் எத்தனை பாட்டு எழுதியிருந்தாலும் கூட ஒரு 3000 பாட்டுக்கும் எழுதியிருக்கிறேன். இத்தனை பாடல்கள் எழுதிய பிறகும் கூட என் மனைவி என்னை பாராட்டுகிற ஒரே பாட்டு இதுதான். அந்த உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானேங்கிற ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க என்று என்னை பாராட்டுவாள். அது எனக்கு ஒரு பெரிய கௌரவமான விஷயம். இதை இயக்குனர் எங்கள் அருமை சகோதரர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இந்த பாடலை படமாக்கி இருக்கிற முறை இருக்கிறதே, அவரை நான் பார்த்து தனிப்பட்ட முறையில் அவர் கரங்களை பற்றி அவரை வாழ்த்தி பாராட்டினேன். காரணம், ஒவ்வொரு பாட்டுக்கும் எடுக்கக்கூடிய முறை என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. சில பாடல்கள் படமாக்குவதற்கு ஜாலங்கள் தேவை. சில பாட்டு அதிகமான ஜிகனாவை கோரும். சில பாட்டுக்கு அதிரடி நடத்தித்தான் தீர வேண்டும். ஆனால் இந்த பாட்டு ஒரு மெல்லிய தென்றல் பூக்களுக்குள்ளே புகுந்து புறப்பட்டு நதிகளின் மேலே பரவி அப்படியே ஒரு சோலைக்குள்ளே உலாவம் வருவது மாதிரியான ஒரு மெல்லிய உணர்வுகளை ஏற்படுத்துகிற ஒரு பாட்டு. அதே உணர்வில் அதே மாதிரியான பாவத்தில் அந்த பாடலின் ஆன்மா கெடாத மாதிரி மென்மையாகவே படமாக்கியிருப்பார். அதாவது நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து அவர் மின்னல் வேக அவருடைய ஆக்ஷனைலாம் கட்டுப்படுத்தி ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்து அந்த பாடலும் மெட்டும் வார்த்தையும் எந்த ஜதியில் போகிறதோ அதே ஜதியில் அதே லயத்தில் இந்த பாடலும் படமாக்கப்பட்டிருக்கிறது என்று நான் மகிழ்ந்து சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே.
அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே. சுற்றம் என்ன சொன்னாலும் தூய்மை ஒன்றுதான் சொந்தம். காவல் காக்கும் என்னாலும் கற்பு என்னும் தீப்பந்தம் இரவும் பகலும் வியர்வை வழிய கரைகிறதே.